ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாபா பிஆர்ஆர் சேனலில் பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சேவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மீன் குழம்பு பாறை மீன் மட்டும் இல்லை, எந்த மீன் குழம்பு இருந்தாலும் வைக்கலாங்க இதே மாதிரி முறையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 150 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 4-5 வெள்ளைப்பூடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் தேங்காய் சல் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் கஸ்தூரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் போல் மல்லித்தழி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். புளி ஊறினதும் நல்லா கரைச்சி இருத்து வச்சுக்கிடலாம். 1/2 கிலோ பாறை மீனை உப்பு மிளகாப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவு ஆயில் விட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எப்போவுமே குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயமே போடுங்க. இப்போ தனி மிளகாய்த்தூள் கஸ்தூரி தூள் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து எடுத்து போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே நம்ம தட்டி வச்ச வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளைப்பூடை அரைக்காமல் தட்டி போடுறதுனால மீன் குழம்பு சுவையே கொஞ்சம் தனியாக தாங்க இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி இருத்து வச்ச புளியை அதோடு சேர்த்துக்கலாங்க. நான் வடிகட்டில் இருத்து வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்க்குறேன் நான். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை அறுக்காமல் முழுசாக சேர்க்குறேன். ஏன் அப்படி அறுக்கலை அப்படின்னா, இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிண்டி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாங்க. மசால் வாடையெல்லாம் போகட்டும். மசால் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் மீனை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி மசால் வாடை அடிக்கும், வேகமாகவே மீன் வெந்துருமா. அதனால் மசால் வாடை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து ஒவ்வொரு மீனாக இப்போ சேர்த்துக்கலாம். நான் பாறை மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த குழம்புல இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிடக்கூடாதுங்க. 2 மணி நேரம் வச்சிடணும் மூடி போட்டு. அப்போ தான் அந்த குழம்பு சாரெலாம் மீனில் இறக்கி நல்லாயிருக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புனாலே மறுநாள் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் குழம்பு சேர்த்தே வச்சுருக்கேன். 2 நாளைக்கு ஆகிற மாதிரி குழம்பு சேர்த்தே வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வேக விடலாம். இப்போ குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வேக வச்சோம்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ லேசாக மல்லித்தழையை தூவி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள். மீன் குழம்புக்கு உரப்பு, உப்பு, புளி இதெல்லாம் 3 ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அளவு இருக்கணும். ஒரே அளவு இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அளவை கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு வச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மக்களே.